எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங் ரைட். போனோம் இது எங்களை கணத்தாக்கு மொத்தல் கொலிஷன் அண்ட் இம்பல்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெடிங் போட்டு கணத்தாக்கு மொத்தல் கணத்தாக்கு மொத்தல் கணத்தாக்கு மொத்தல் collision and impulse. Collision and impulse. Heading போடு கணத்தாக்கு மொத்தல் போடுறீங்களா? அடா ஹெடிங் போட்டு அடே கவனி, இது ஒரு அப்ளை பாடத்துக்குரிய ஒரு பாடம். என்ன பாடம்? ஒரு பிதையோக கணிதத்துக்குரிய பாடம். யாருக்குரியது? அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் உரிய பாடம். பிதையோக கணிதம் இருக்கல்லே, காவிகள் அதுகள் எல்லாம் பெரும் அப்படி ஒரு பாடம் தான் கணத்தாக்க மொத்தல். வேலவெலு சக்தியும் கணத்தாக்க மொத்தலும் பிதையோக கணிதத்துக்குரிய. அடே தம்பி, இது பிதையோக கணிதத்துல எங்க இவர் வருவார் என்றால், இவர் இந்த கேட்டகரிக்குள்ள வருவார் என்றால், ஏ பாடுக்கு கேள்விக்கு வருவாரா, பி பாட்டுக்கு வருவாராண்டா வடிவா கவனி. இவர் ஒரு ஏ பாட்டுக்கு சொந்தமான ஒரு யாருக்கு? ஒரு ஏ பாட்கேளிக்கு சொந்தமான ஒரு ஆள். ஏ பாட்கேளிக்கு சொந்தமான ஒரு ஆள். கட்டாயம் ஏ பாட்டுல ஒரு கேள்வி வரும். அது நீ பிஜயோக கணிதத்துல முதலாவது கேள்வியை இவரைத்தான் சந்திப்ப. பேப்பர் எடுத்த உடனே எழுத தொடங்குவா, இல்ல அப்ளைட் பேப்பரை எடுத்தோட முதலாவது கேள்வியே இவர் தான் நிற்பார். எடுத்தோடனே யார் வருவார்? இவர் தான் நிற்பார். ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம்ல ஏர் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டே பியூர் எக்ஸாம் நடக்கும், செகண்ட் டே தான் அப்ளைட் எக்ஸாம் நடக்கும். அப்ளைட் எக்ஸாம்ல முதல் கேள்வி தொடுவா இல்ல, அவரே இவர் தான். அப்ப அப்ளைட் ஏ பார்ட்ல எத்தனையாவது கேள்வியா வருவார்? முதலாவது கேள்வியா வருவார். சரியோ? ஓகே. அப்ப எத்தனை மார்க்ஸுக்குரியது? 25 மார்க்ஸுக்குரியது. பட் இவர் சில பாடங்களுக்கு தேவை. வட்ட இயக்கத்துக்கு எல்லாம் சும்மா இவர் வரேன் வட்ட இயக்கத்தையும் வட்ட பாதையில் இயங்கிக்க ஒரு துணிக்க இன்னொரு துணிக்கு போய் மோதுறது அப்படியானதுகள் தானே. அட இது என்ன கதை என்றா மோதுறது. நீங்க மோதல்கள் கணக்கா கண்டிருப்பீங்க வாழ்க்கையில. அப்படி ஒரு மோதல் தான் இந்த மோதல், ரைட்? ஒரு தெண்டு துணிக்க மோதுறது அப்படியான கதைகள்லாம் யாரு? இந்த பாடம், ரைட்? ஓகே, நல்ல சுவாரஸ்யமான பாடம், வெரி ஈஸியான பாடம். வெறும் 3 சமன்பாட பாவிப்பாய். பெரும்பாலும் மெயினா 2 அந்த இயக்க சக்தியின் உடைய இழப்புக்கு ஒரு சமன்பாடு படிப்போம். மொத்தமா 3 சமன்பாடு. 3 சமன்பாடை வச்சுதான் கேள்வி செய்ய போறோம். அதை பத்தி என்னன்னு பாப்போம், ரைட்?
ஓகே, அதுக்கு முதல்ல குறிச்சு கொள்ளுங்கோ. இவர் எத்தனை மார்க்ஸுக்கு வருவார், இவர் என்ன பாடத்துக்குரிய ஒரு ஆள், இதெல்லாம் குறியுங்க ஒரு கடக்கண்டு இருக்கா. ஓகே ரைட். ஓகே, முதலாவது என்ன பார்க்க போறோம் என்றால் கணத்தாக்கண்டா என்ன, ரைட்? கொலிஷன் என்றா என்ன, கணத்தாக்கு. அடே தம்பி, கணவாணி கணத்தாக்கு. தாக்கு தாக்கு என்ன தாக்கு? தாக்கு தாக்க போகிறோம். கவனி, அடே ஒரு ஒரு துணிக்க இங்க நோக்கி மூவ் பண்ணுது, அசையுது. ஒரு துணிக்க இங்க நோக்கி அசையுது, எதிர் எதிர் திசையில அசையுதடா, எதிர் எதிர் திசையில. அடே நீ ரோட்டுல போய் கொண்டிருக்கிறாய், ஏதோ ஒன்று வருகுது, அதோட என்ன செய்வாய்? சந்திப்பாய் தானே. அதே மாதிரி யோசி. ஒரு துணிக்க நடந்து போகுது இங்க நோக்கி, வேறொரு துணிக்கு அங்கிருந்து வருகுது. ரெண்டும் என்ன செய்யும் ஒரு கட்டத்துல, ரெண்டும் என்ன செய்யும் ஒரு கட்டத்துல சேரும், மோதும் மோதும் மோதும். அந்த மோதுல கணத்தால ஒரு டீ நேர ஆயிடே தானே, ஒரு நேர ஆயிடே ஒன்று இருக்குமே. வலிக்கடைக்க T7 இது சந்திக்கிற அந்த நேர ஆயிர T7 அந்த T7 ரெண்டும் மோதுது. அடே மோதுதடா, நேர நேர என்ன செய்யணும், அப்படி இப்படி மோதின. அந்த மோதிர கணத்துல வார அந்த விசை இருக்கல்லோ, அந்த அடிப்பினம், அந்த விசைதான் யாரெல்லாம் கணத்தாக். யாரு? கணத்தாக். இவரால அவருக்கு ஒரு விசை ஒன்று கொடுப்பான், அது ஐ, அதான் இம்பால்ஸ். அவரால இவருக்கு ஒரு கணத்தாக் கொண்டு வரும், ஒரு விசை. கணத்தாக்கன்றது ஒரு வகையான விசை. ஒரு புற விசைகள் தாக்கும் இடத்து, வேற எல்லாம் விசையெல்லாம் தாக்கும், புற விசைகள் தாக்கும் இடத்து அடே தீ நேர ஆயிரேல நடக்கிற உந்த மாற்று வீதம், அதுதான் என்னன்னு சொல்லுவோம் என்றால் கணத்தாக்கு சொல்லுவோம். தம்பி நீ எல்லாம் படிச்சிருப்பாய், எங்க ஓஎல்ல பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பாய். கணத்தாக்குரிய ஃபார்முலாண்டு I சமன் டெல்டா M இன்டு V என்று படிச்சிருப்பாய். ஆமா இல்லையா? படிச்சனியா படிக்கலையா? படிச்சிருப்பாய். இந்த I சமன் டெல்டா MV என்றது என்ன? ரைட். கணத்தாக்கு உந்த மாற்று வீதத்துக்கு சமனாயிருக்கும். Change in linear momentum. Impulse is equal to change in linear momentum. அது என்ன அந்த linear momentum? அந்த மொமெண்டத்தை பற்றி இப்ப சொல்றேன், கவனி தம்பி கவனி. அந்த கணத்தாக்கு I சமன் மாற்றம் தானே. மாற்றம் என்றால் ஆரம்பம் செய்ய இறுதியா, இறுதி செய்ய ஆரம்பமா? சொல்லு தம்பிரே, சொல்லலாம். மாற்றம் என்றது ஆரம்பம் செய்ய இறுதியா, இறுதி செய்ய ஆரம்பமா? இறுதி செய்ய ஆரம்பம். இறுதி செய்ய ஆரம்பம். அப்ப உந்த மாற்று வீதம், உந்தம், அதுக்கு உந்தம் என்றா என்னன்னு தெரியும்? அடே உந்தம் என்றது ஒரு திணிவால அது செல்லுற வேகத்தை பெருக்கினாத்தான் அதுதான் யாரு? உந்தம். தம்பி கவனி,
அந்த ஒரு துணிக்கை அடைகின்ற இறுதி வேகத்தோட அதனுடைய திணிவை பெருக்கி வாரதுதான் இறுதி உந்தம். அந்த துணிக்கை ஆரம்பத்தில் செல்கின்ற வேகத்துடன் திணிவை பெருக்கினால் வருகிறதான் ஆரம்ப உந்தம். உந்தமாற்று வீதம் என்னென்று வரும் என்றால் இறுதி சய ஆரம்பம். இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். Final velocity minus final momentum minus initial momentum. ஆரம்ப உந்தம். சரியா தம்பி கவனி, கணத்தாக்கு ஒரு காவிக்கணியமா ஒரு எண்ணிக்கணியமான்றத சொல்லுவா பண்டே இடக்கன்றத சொல்லிவிடு. கணத்தாக்கு ஒரு காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க. கணத்தாக்கு ஒரு காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? தம்பிடே சொல்லேன். கதைய காணேல என்னத்த சொல்லேன் சொல்லேன். கணத்தாக்கு ஒரு காவிக்கணியமா அல்லது எண்ணிக்கணியமா? ஆடா ஜசோகன் காவிக்கணியமடாடே. நீ என்ன எப்படி சொல்லக்கூடாது, நீ அவ்வளவு நேரமா யோசிக்க கூடாது. அடே இதுல வேகம் பெருகுது, வேகம் வந்தா அது காவியண்டா இதுவும் என்னவா இருக்கும், காவியா இருக்குமாடா. காவிக்கணியமண்டா என்ன? காவிக்கணியமண்டா காவிக்கணியம் எதையும் வச்சிருக்கும். காவிக்கணியம் பருமனையும் வச்சிருக்கும், அடே திசையையும் வச்சிருக்கும். பருமன் பிளஸ் திசை. அப்ப கணத்தாக்கு என்ன இருக்குது? ஒரு திசை இருக்குது. கணத்தாக்கு என்ன இருக்குது? ஒரு திசை இருக்குது. உந்தவம் என்னடா? ஒரு காமிக்கிறேன், தெரியாட்டி எழுதி வச்சுக்கோள். பிசிக்ஸ் பேப்பர்ல வருமாடா, வரும். பிசிக்ஸ் பேப்பர்ல வரும். இது என்ன? காவி கணியமே வேகம் சம்பந்தப்படுது. காவி கணியம் விளங்குதா? கணத்தாக்கண்டா என்னடா? உந்த மாற்று வீதம். அந்த உந்த மாற்று வீதம் என்ன வரும்? இறுதி சய ஆரம்பம். ஒரு சமன்பாடு இது பாதிக்கும். சரி, இதுதான் ஃபைனல் பேப்பர் பாதிக்கப்படும். விளங்கு, ரெண்டு சமன்பாடுடா. ஒன்று I சமன் டெல்டா எம்பியும் நியூட்டனின் பரிசோதனை விதி. சில பேர் பிசிக்ஸ்ல படிப்பினர் நியூட்டனின் பரிசோதனை விதி படிச்சாக்கள். பேர் சொல்லக்கூடாது நியூட்டன் குளிரல் விதி என்று. இது நியூட்டன் குளிரல் விதி இல்ல, அது பிசிக்ஸ்ல ஹீட்ல படிக்கிறது, அது இல்லை. இது நியூட்டனின் பரிசோதனை விதி. ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம். ஓ படிச்ச நீங்கள், நான் தெரியும். ரைட், ஓகே ஓகே. எழுதுங்க முதல். நாங்கள் எழுதிட்டு தொடர்ச்சியா வரும். கணத்தாக்க மொத்தம் 2 போட்டுட்டீங்களோ? கீழே ஒரு வசனம் ஒன்று எழுதுவோமோ? போடுங்க ஒரு வசனம் ஒன்று போடுங்க. ஒரு வசனம் ஒன்று போடுங்க. புற விசைகள் தாக்கும் புற விசை ஒன்றின் தாக்கத்தின் கீழ் புறவிசை ஒன்றின் தாக்கத்தின் கீழ் புறவிசை ஒன்றின் தாக்கத்தின் கீழ் புறவிசை ஒன்றின் தாக்கத்தின் கீழ் யாதும் டீநேர ஆயிடையில் யாதும் டீநேர ஆயிடையில் யாதும் டீநேர ஆயிடையில் யாதும் டீநேர ஆயிடையில் யாதும் டீநேர ஆயிடையில்
நடைபெறுகின்ற 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 உந்த மாற்றம் உந்த மாற்றம் உந்த மாற்றம் அல்லது உந்த வித்தியாசம் அல்லது உந்த வித்தியாசம் உந்த மாற்றம் அல்லது உந்த வித்தியாசம் உந்த மாற்றம் அல்லது உந்த வித்தியாசம் தீநேர ஆயிடையில் அவ்விசையின் கணத்தாக்கம் தீநேர ஆயிடையில் அவ்விசையின் கணத்தாக்கம் கணத்தாக்கண்டது ஒரு வகையான விசை மோதுகிற கணத்தினால் ஏற்படுத்தப்படும் விசைதான் என்ன கணத்தா ரைட் அல்லது உந்த வித்தியாசம் அல்லது உந்த மாற்றம் தீநேர ஆயிடையில் விசையின் கணத்தாக்க எனப்படும் என்னன்னா வழியாச்சு போர்ட்ல இருக்கிற எழுதுங்க அடுத்தது I7 டெல்டா எம்பி போட்டு வசனத்துல எழுதுங்க ஐய கணத்தாக்கணும் கணத்தாக்கு சமன் கணத்தாக்கு எழுதியாச்சு அழினா கையெழுக்க வைத்து விடுவோம் ரெட் பெண்ணெல்லாம் குறிச்சுக்கணும் காவிக்கணி மறக்கக்கூடாது வேந்து ரைட் கவனி கவனி எழுதியாச்சு அழினா கையெழுக்க ஏத்தி காட்டி விடுங்க இருக்கா படக்கண்டு இருக்கா கவனி கவனி அடுத்தது நாங்கள் பார்க்க போறது கவனி கவனி அடுத்தது யார பார்க்க போறது கவனி அந்த மோதுகிற கணத்தினால் இரு துணிக்கைகளுக்கு இடைப்படும் இடையில வார அந்த
மீளமைவு குணகம் அவரை பற்றி பார்க்க போடு கவனி இந்த கவனியா இந்த கவனி ஒரு இரண்டு துணிக்கைகள் ஒன்றை ஒன்று எதிர் திசையில வந்து மோது கவனியா இரண்டு துணிக்கைகள் இவர் யூ என்ற வேகத்தோட வார இவர் டி என்ற வேகத்தோட வாரன்னு வைக்கிறேன் அப்படியே வந்து என்ன செய்யணும்டா ஒரு ஒரு கணத்துல என்ன செய்யணும் மோதின இரு துணிக்கைகள் ஒன்றை ஒன்று மோதுகின்ற கணத்தினால் அத்துணிக்கைகளுக்கு இடையில என்ன இருக்கும் ஒரு மீளமைவு குணகம் அதை என்னன்னு சொல்லுவோம் என்றால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இ என்று குறிப்பார் இந்த கவனி இ மீளமைவு குணகம் யாரா அந்த இது இ மீளமைவு லமைவு குணகம் தம்மிக கவனி கணத்தாக்கு மொத்தல்ல இந்த ஈனுடைய ரேஞ்ச் ஈண்ட அது கொள்ளுற அந்த சமநிலை அது எப்படி இருக்கும் என்றால் அது எப்போதும் ஈ வந்து அந்த மீளமைவு குணகம் இரு துணிக்கைகளுக்கு இடைப்பட்ட அந்த மீளமைவு குணகம் எப்போதும் 0க்கும் 1க்கும் இடையில இருக்கும் தம்பி எங்கேயாவது சமநிலை வார சந்தர்ப்பங்கள் நீங்க தருவான் சமநிலை எடுங்கோ என்றா நீங்க யாருக்குள்ளால போக வேண்டாம் இவருக்குள்ளாலதான் போகும் கேள்வியை உடைக்கிற விதங்களடா கொஞ்சம் கொஞ்சம் சின்னந்தான் நீதான் அதுல இருந்து பதக்கன்னு நிற்ப தடுமாறி கொண்டு பெண் உடைக்கிறது நாங்கள் படிக்கிற அவலத்தை மட்டும் ரிகவர் பண்ணி பார்க்கணும் என்ன படிக்கிற முதலாவது கணத்தாக்கு சமன்பாடு ஐ சமன் டெல்டா படிச்ச நாங்க இப்ப என்ன படிக்கிறோம் ரெண்டு துணிக்கு மோதுறதால ஒரு மீளவை குணகம் பெறும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பெறும் அது இ அது இடைப்பட்ட ரேஞ்ச் இருக்குது இ வந்து 0க்கும் 1க்கும் இடையில ஆனா அதுக்கு 2க்கும் என்ன இருக்கு சமன் இருக்கு அதான் சொல்லுவாங்க ஈ சமன் 0 இருக்கே அது என்ன ஈ சமன் 1 இருக்கே அதை என்ன சொல்லுவான் கவனி இப்ப சொல்லித்தான் இப்படி ஒரு சமன்லி ஒரு கடுங்கோண்டா ஒரு சமநிலையோட காட்டுங்கோண்டா கணத்தாக்க மொத்தல சமநிலை எங்க படிச்சனாங்க இங்கதான் படிச்சனாங்க அப்ப இவருக்குள்ளாலதான் எடுத்து போகணும் விளங்கிட்டே எங்கேயாவது பாஸ் பேப்பர்ல இந்த சமநிலையை காட்டுகண்டா என்னண்டு காட்டுறது அப்படி இல்ல அது இதுக்குள்ளதான் காட்டுறது ஒரே ஒன்று தானே படிச்சிருக்கோம் சமநிலையை பற்றி இவருக்குள்ளால காட்டுறது அப்ப ஈய சமப்படுத்தி ஈய கொண்டு வந்து இங்க போற நேரம் அந்த சமநிலை என்ற விட வேற விளங்குது பேர்ந்து யோசிக்கிறது இதான் அந்த திரிகோணத்திலையும் இந்த சமநிலை எடுக்க சொல்லிக்க அது கோணம் தொடர்பா இருக்குது கோணம் இத்தனை ரேஞ்சுக்கு இருக்கும்னு சொல்லுவான் அதுக்கு இல்ல சமநிலை எடுக்கிறது பேர்ந்து நீங்க இந்த யோசிக்கிறது செய்கிறது அப்படி விளங்குதோ அப்ப ஈ வந்து 0க்கும் 1க்கும் சமனாயிருக்குது சரியோ அப்ப ஈ வந்து 0 இருக்கீங்க சொல்லுவாங்க நீங்க பிசிக்ஸ்ல படிச்சீங்க எல்லாமே பிசிக்ஸ் புலி எல்லானே நீங்கள் பிசிக்ஸ் எந்த நேரம் பார்த்தாலும் பிசிக்ஸ் இந்த நேரம் தான் பிசிக்ஸ் தான் சொல்லுவாங்க பிசிக்ஸ் பெரிய புலிகள் சொல்லுங்க ஈ சமன் 0 உண்டா அது என்ன ஈ சமன் 1 அது என்ன மொத்த சொல்லுங்க அப்பம் பிசிக்ஸ் ஈ சமன் 1 என்றால் பூரண மீள்தன்மை ஈ சமன் 0 என்ன கவனி நானே சொல்றேன் ஈ சமன் 0 என்றாடா மீள்தன்மை இல்ல 2க்கு இடையில் மீள்தன்மை இல்ல அப்ப மீள்தன்மை அற்ற மோதுகை மீள்தன்மை அற்ற மோதுகை 0 இல்லை இல்ல ஒன்றுமே மீள்தன்மை அற்ற மோதுகை மீள்தன்மை அற்ற மோதுகை
அற்ற மோதுகை. ஈசமன் உண்டண்டா பூரண மீள்தன்மை மோதுகை. கவனிக்கணும், கேள்வி சொல்லுவான். இரு துணிக்கைகளுக்கு இடைப்பட்ட மோதுகை பூரண ஈ தராம அந்த இதுக்குள்ள பெருமானம் தருவான். இந்த பெருமானம் தராம வசனமா சொல்லுவான். அது ஒன்றெண்டு போறதுக்காண்டி இரு துணிக்கைகளுக்கு இடைப்பட்ட மோதுகை ஒரு பூரண மீள்தன்மை மோதுகை எனின் மோதுகின்ற கணத்தினால் மோதுகின்ற மோதுகையின் பின் செல்கின்ற வேகங்களை காண்க சொல்லுவான். அப்ப அந்த ஈண்ட பெருமானம் தரையிலே எங்களுக்கு ஈ எப்ப வேணும்னா அந்த நியூட்டன் பரிசோதனை விதியில தான் ஈ வருவேன். அந்த ஈக்காண்டி நான் யார போடுறேன்னு நீ யோசிச்சு கொண்டிருப்ப. அங்கதான் ஒரு வசனம் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? அது ஒரு பூரண மீள்தன்மை முதுகையாம். விளங்கிட்டா? அதுக்குத்தான் இந்த 2 நான் தார இவ்வளவு தியரி இவ்வளவு பாஸ் பேப்பரை செய்ய வருகுதோன்னு பாப்பமே. அதனால இந்த கொஞ்சம் கொஞ்சமா தானே படிக்கும். கூட ஒன்றும் அதை போடுங்க இதை அப்படி ஒன்றும் படிக்கல தானே. பாப்போம், பேப்பர் செய்யலாம், செஞ்சு பார்ப்போமே. ஈசமன் உண்டண்டா அது என்ன? பூரண மீள்தன்மை மோதுகை. பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் condition. பூரண மீள்தன்மை மோதுகை. perfectly elastic collision. இது இன்இலாஸ்டிக் condition, மீள்தன்மை அற்ற மோதுகை. எழுதிக்கொள். மீள்தன்மை என்று போட்டுட்டு அந்த படத்தை கீறி ஏற்படுகிறதால மீள்தன்மை வரும். அந்த ஈன ரேஞ்ச போடு. இதண்டா என்ன? ஈசமன் இதுக்கு பூஜ்ஜியத்துக்கு சமனா இருந்தா என்ன, பூஜ்ஜியத்துக்கு 1க்கு சமனா இருந்தா என்ன? எல்லாம் போட்டுக்கொள், போட்டுக்கொள், எல்லாம் போட்டுக்கொள். நீச்சா அடி. அதை கொப்பையை நீச்சா எல்லாரும் நோட்ஸ் எடுப்போம் எனக்கா இன்றைக்கு எல்லாம் எழுதி. விளங்கில விளங்கில ஹெரிங்கோ மீள்தன்மைக்கு பாருங்க. coefficient of restitution, மீளமைவு குணகம். மீளமைவு குணகம் இதுதான் ஹெரிங்கா போ. coefficient of restitution. Coefficient. Coefficient of restitution. Definitely. இதெல்லாம் கஷ்டம் என்று கடைசி நேரம் படிப்போம். கஷ்டமே, ஈஸி. கேள்வி செய்ய தெரியும். எடுத்த உடனே முதலாவது நாள் படத்தை கீறுவோம். அவன் சொல்ற தரவுகளை குறிப்பான். சில உற்பத்திய கேள்வி உங்களுக்கு படமே தாரான். தரவை குறிச்சிட்டு முதலாவது சமன்பாடு I7 டெல்டா எம்பி பாவிப்போம். கணத்தாக்கக்கூடிய சமன்பாடு கணத்தாக்கு சமன் உண்டமாற்று வீதம். அடுத்தது நாங்க சமன்பாடு பாவிப்போம் நியூட்டன் பரிசோதனை விதி. அதோட வேகங்களை கண்டுடுவோம். நாங்க சொல்லுவான் இப்படி இது கைனடிக் எனர்ஜி லாஸ், இது இயக்க சக்தி இழப்புகளை காணுங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவான். அப்பயே காணும். அவ்வளவு சரியான சிம்பிளா ஈஸியா மார்க். நாங்க படிக்கிற 3 பாடம் ஈஸியா மார்க்ஸ் எடுத்துட்டு போன பாருங்களா. சரி, கடைசி நேரம் படிக்கிறது அதை ஒன்றும் நீங்க வடிவா படிக்கிறீங்க. சில பேருக்கு இந்த பாடம் சரியான டவுட்டுக்குரிய பாடங்கள். நான் இங்க கிளாஸ் எடுத்த நேரம் எல்லாரும் என்ன கேட்கறது, இந்த பாடத்திற்கா படிப்பீங்க.
நீட்டா போடணுமா இல்ல E7 பூஜ்ஜியம் என்றா மீள்தன்மை அற்ற மோதுகை E7 ஒன்றென்றா பூரண மீள்தன்மை மோதுகை உங்களோட கையை வைத்து விடுவோம் ஓகே ஓகே அழிக்கிறேன் இந்த கவனி ஒரு கிடைத்தரையில 3 படமாக்குவோம் ரைட் கவனி இப்ப ஒரு கிடைத்தரையில 2 துணிக்கைகள் ஒன்றை ஒன்று மோத போகுது சரியோ ஓகே கவனி ஒரு இந்த துணிக்க எம் என்ற துணிக்க இங்க நோக்கி ஒரு U1 என்ற வேகத்தோட வருது சரியோ இஞ்சாலை ஒரு துணிக்க எம் என்ற ஒரு துணிக்க இது P இது Q என்று வைக்குது இங்க நோக்கி ஒரு U2 என்ற ஒரு வேகத்தோட வருது ஒரு எதிரெதிர் திசையில வந்து என்ன செய்யும் ஒரு கட்டத்துல அடே மோதுமடா மோதுவீங்களானே தம்பி மோதுறதுடா மோதுறது ரைட் ஓகே கனடத்தை நீ மோதி இருப்பாய் கவனி மோது இவர் U1 ஓட வந்தவர் இவர் U2 ஓட வந்தவர் இவர் P என்ற துணிக்க இவர் Q என்ற துணிக்க இவரும் M இவரும் M சும்மா வைக்கிறேன்னா நான் சும்மா மோதுகிற கணத்துல இந்த துணிக்கையால இந்த துணிக்கைக்கு ஒரு மறுதாக்கம் கொண்டு வரும் ஐ அதைத்தான் சொல்லுவாங்க கணத்தாக்கு இந்த துணிக்கையால இந்த துணிக்கைக்கு ஒரு கணத்தாக்கு கொண்டு வரும் ஐ தம்பி மோதினா பிரியோன் என்ன செய்யணும் பிரியாம சேர்ந்து போவோம் இந்த பிரியோன் கட்டாயம் பிரியுமா இப்படி வந்து மோதினது எதிரெதிர் திசையில பிரியும் அது வேகம் கூட்டின அதுங்களே தெரியாது தம்பி நீங்க இந்த கேள்வி சேர்க்க அவன் பெரும்பாலும் இந்த இறுதி வேகங்களை காண சொல்லுவான் நான் பெரும்பாலும் அது மோதி பிரியும் தான் வைப்பேன் சில பேர் டிரெக்ஷனை பார்த்து இது கூட எல்லாம் பார்த்து செய்வேன் அடி தம்பி இறுதி வேகம் காண்றேன்டா நீயா போடு விட பிளஸ்ல வந்தா நான் எடுத்த திசை சரி விட மைனஸ்ல வந்தா நான் எடுத்த திசை எது திசை பேருந்து அதை யோசிக்க கூடாது அங்க அப்படி பிரிவார அதை யோசிக்கிறேன் ஏன் நேரத்தை வீணாக்குறாய் நாங்களா போடுவோம் விட பிளஸ்ல வந்தா நான் எடுத்த திசை சரி விட மைனஸ்ல வருது நான் எடுத்த திசைக்கு எதிர் திசையில இருக்குது விளங்கிச்சா நான் அப்பையும் விட்டு பிரியுதுன்றதுதான் எடுப்போம் நாங்க வெப்பம் அது விட பிளஸ்ல வந்தா பிளஸ்ல வரட்டும் மைனஸ்ல வந்தா மைனஸ்ல வரட்டும் பார்ப்போம் சரியோ 2 துணிக்க மோதி என்ன செய்யுது பிரியுது இந்த துணிக்க பியன துணிக்க நான் இங்கால நோக்கி நான் எப்பயும் பிரியுதுன்னு தான் இருப்பேன் V1 என்ற வேகத்தோட போகுதுன்னு வைக்கிறேன் Q என்ற துணிக்கை V2 என்ற வேகத்தோட போகுதுன்னு வைக்கிறேன் இது M என்ற துணிக்கை இது M என்ற துணிக்கை சரியோ இது மோதலுக்கு முன் மோதலுக்கு
முன் மோதும் கணம் மோதும் கணம் மோதலுக்கு பின் மூன்று ஸ்டேஜ் இருக்கா மோதலுக்கு முன் மோதும் கணம் மோதலுக்கு பின் அடே தம்பி இங்க கவனிங்க கவனி சரியோ வடிவா கவனிக்கும் வடிவா கவனிக்கும் வடிவா கவனி ரெண்டு மோதிர கணத்தால வார அந்த மீளவை குலகத்தை ஈ என்று வைக்கிற சரியோ ஓகே நாங்கள் ஒரு கேள்வி என்று எடுத்தால் நான் இல்லாம பெண் எப்படி நான் கேள்வி செய்வேன் ஒரு கேள்வி செய்ய தெரியும் இந்த மூன்று படம் எல்லாம் கீற மாட்டேன் நான் இந்த படத்துல வச்சு எல்லாரையும் குறிச்சு விட்டுவேன் மோதுறதால கணத்தாக்க வேற ஆரம்ப வேகம் இதுலயே வச்சு என்ன செஞ்சு விடுறேன் இறுதி வேகத்தை குறிச்சு விடுறேன் இவர் V1 போற இவர் V2 போற ஏன் 68 படத்தை போட்டு நான் குழம்புவான் நான் எக்ஸாம் ஹோலுக்கு என்ன செய்யக்கூடாது குழம்ப கூடாது சரி மோதுது மோதிர வேகம் மோதைக்க வந்த வேகம் விட்டு பெய்ய வேகம் இதுலயே குறிச்சு விட்டா எல்லாம் இதுலயே தெரியும் இதற்குறி அதற்குறி எல்லாம் இதை பாவிக்கிற வேண்டியது தெரியும் சரியோ நான் எக்ஸாம் கொடுக்க இவ்வளவுதான் விளங்கிச்சா சில பேர் இதெல்லாம் கீறி செய்வாங்க பரவாயில்ல நான் செய்யற ஐடியா ரைட் ஓகே நான் இதுலயே குறிச்சு விட்டா அந்த விவரம் தெரியும் மோர இது தெரியும் இதுல எல்லாம் தெளிவெல்லாம் முதலாவது அந்த கேள்வியை நெடுக்க முதலாவது என்ன பாதிப்போம் I சமன் டெல்டா MV கணத்தாக்குமுடைய சமன்பாடு என்ன சமன்பாடு I சமன் டெல்டா MV இவர் நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம் என்றால் தொகுதிக்குத்தான் பயன்படுத்துவோம் ஏன் இந்த ரெண்டு துணிக்கையும் மோதுகையினால் ஏற்படுகின்ற கணத்தாக்கு தெரியுமா தெரியா சம்பந்தப்படுகிறதா இல்ல பேந்த எண்ணத்துக்கு ஐய சம்பந்தமா இதுக்கு கொண்டு வந்து போடுவான் எனக்கு ஐ தேவை இல்லாட்டில் எதிரெதிர் திசையில இருக்குது அவரை இல்லாமல் ஆக்கணும் என்றால் எப்போதும் நாங்கள் I சமன் டெல்டா MV எப்போதும் யாருக்கு பயன்படுத்துவோம் என்றா தொகுதிக்கு பயன்படுத்துவோம் யாருக்கு பயன்படுத்துவோம் தொகுதிக்கு பயன்படுத்துவோம் தொகுதிக்கு தான் பயன்படுத்துவோம் இது ஒரு காவி சமன்பாடல்லோ இவருக்கு திசை இருக்கிறாரல்லோ அப்ப திசையும் போடுவன் சரி இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டு வேகம் எல்லாம் கண்டுட்டேன் நியூட்டன் எல்லாம் உறுதி வேகம் எல்லாம் கண்டுட்டேன் அவன் சில கடைசியா கேட்பான் துணிக்கை பீனால் மாத்திரம் ஏற்படுகின்ற கணத்தாக்கை காட்டுக கணத்தாக்க கேட்கிறான் கணத்தாக்க காண்றதுக்கு என்ன சமன்பாடு வர்றான் நீ துணிக்கை பீக்கு மட்டும் போடணும் அப்பேக்க கேட்டா கணத்தாக கேட்டா நீ துணிக்க பீன்றதான கேட்கிறான் அவன் துணிக்க பீய தனியாடு அவருக்கு எங்க நோக்கி கணத்தாக்கு தாக்குறீங்க நோக்கி அவரை பிரிச்செடு பிரி அப்படி பிரிச்செடு கேட்க இங்கதான் கணத்தாக்குறாங்க அப்ப பீய தனியா எடுத்து அதுக்கு I சமன் டெல்டா MV போடும் ஆரம்ப வேகம் தெரியும் இறுதி வேகம் தெரியும் பிரிவு தெரியும் I சமன் டெல்டா MV போட்டு விட்டியண்டா இந்த I எவ்வளவு அது தனியா கேட்பான் ஆனா நீ முதலாவது பயன்படுத்த போறா என்றால் தொகுதிக்குத்தான் பயன்படுத்தும் ஏன் ஐந்து தந்தவங்களோ தானா மோதைக்க வருகுதாய் அப்ப அந்த ஐய இல்லாமல் ஆக்கணும் என்றா நான் தொகுதிக்கு பாவிக்கணும் தொகுதிக்கு I சமன் டெல்டா கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் கவனி வடிவா நான் இதே பார்ப்பேன் அங்க இதெல்லாம் பார்க்க மாட்டேன் இதிலேயே பார்க்க தொகுதிக்கு கணத்தாக்கு என்ன 0 என்ன சொல்லுது டெல்டா MV இறுதி உந்தம் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னபடியா எழுதுறேன்னா இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம் கவனி வடிவா இறுதி வேகங்களால வருகின்ற உந்தம் இறுதி உந்தம் ஆரம்ப வேகங்களால வருகின்ற உந்தம் ஆரம்ப உந்தம் வீதானே இதான் இறுதியா வாழ வேகம் அதான் இறுதி உந்தம்
உந்தம் என்றது திணிவால உங்களுக்கு தெரியாட்டி எழுதி வச்சுக்கோ ஒரு நோட்டா. உந்தம் சமன் நோட் என்று போட்டு தெரியாட்டி எழுதி வச்சுக்கோ. உந்தம் மொமெண்டம் உந்தம் திணிவு தர வேகம் தெரியாட்டி எழுதிக்கோ. இறுதி உந்தம் என்றாடா இறுதி வேகத்தால வருகின்றது. செண்டு இறுதி வேகம் இருக்குது. நான் இந்த திசையில எடுக்கிறேன். இந்த திசையில எடுத்தா எங்க நோக்கி எடுக்கிறேன்? இங்க நோக்கி எடுக்கிறேன். அடே இங்க நோக்கி எடுத்தால் இவருக்கு பிளஸ் வரும், இவருக்கு மைனஸ் வரும். ஏன்? நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசை எல்லோ. உந்தம் என்றது என்ன? திணிவ அளவேகத்தை பெருக்கிறது. இது இந்த திணிவு என்ன? எம். அவரால் அந்த வேகத்தை பெருக்கு v2. அது பிளஸ். ஏன்? நான் எடுக்கிற திசையிலேயே இருக்குது. தம்பி இறுதி வேகம் காண சொல்லுவான், அது நீயாவே போடு. பேந்து பார்த்து கொண்டு நிக்காத எப்படி வருவாரு. நீயா போடு. விட பிளஸ்ல வந்தா நாங்க எடுத்த திசை சரி, விட மைனஸ் நாங்க அடுத்த திசைக்கு எதிர் திசையில இருக்குது. சரியோ? m into v2 இவற்ற வேகம் இதான். இந்த ரெண்டு வேகம் தான் என்ன? இறுதி வேகம். அது தெளிவாக பெருக்கி என்றால் இறுதி உந்தம். சய ஏன் இவரும் இறுதி வேகம் நான் எடுக்கிற திசைக்கு என்னவா இருக்கு? எதிரா இருக்கு. m into v1. ஏன் சய போட்ட நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையடா. இது காவிய இல்லே. இறுதி உந்தம் எழுதிச்ச சய ஆரம்ப உந்தம். ஆரம்ப உந்தம் என்றது வடிவாக கவனிக்கணும். நான் சொல்ற ஒவ்வொரு வசனங்களும் உண்மை. ஆரம்ப உந்தம் என்றது ஆரம்ப வேகத்தினால் வருகின்றதைத்தான் என்னன்னு சொல்லுவான் ஆரம்ப உந்தம். வடிவாக்கான் ஆரம்பத்துல இங்க நோக்கி u1 இருக்கு, இங்க நோக்கி u2 இருக்குது. நான் இங்க நோக்கித்தான் பாவிக்கிறேன். நான் எடுக்கிற திசையில பிளஸ், நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசை என்றா என்ன? மைனஸ். கவனி, நான் எடுக்கிற திசை தான் u1 இருக்குது. ஆகவே m into u1 என்னவா இருக்கும்? பிளஸ். ஏன்? நான் எடுக்கிற திசையில இருக்குது. அப்ப m into u1 மைனஸ். ஏன் மைனஸ் போடுறேன்? நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில இருக்குதே. எதிர் திசையில இருக்குதே. m into u2. அவர் அப்படி இங்கல கொண்டு வரட்டு. இங்கல கொண்டு வர m into u1 minus m into u2 is equal to m into v2 minus m into v1. எல்லா இடமும் m இருக்குது. m m m m cancel off. u1 minus u2 is equal to v2 minus v1. இதோட தொடர்பு கொண்டு வருகிறது. ரைட். முதலாவது நாங்கள் பயன்படுத்த சமன்பாடு என்ன? I சமன் டெல்டா m. இரண்டாவது நாங்க யாரை பயன்படுத்துவோம்டா? இந்த நியூட்டன் என்ற பரிசோதனை விதி. அதை எப்படி பயன்படுத்துறோம் என்று நான் சொல்லித்தார். அதுக்கு முதல்ல இதற்கு எழுதிக்கொள்.
சரியாச்சா? ஓகே, சரியாச்சோடா? அடிக்கவா? அழிக்கிறேன். சரி, திராசங்களோட எடுத்துட்டேன். கவனி. சரி, அடுத்தது இருக்குமா? இதுக்கு அந்த தரவு காணப்போம். உறுதி வேகங்களாம் காண சொல்லுவாங்க. என்னென்ன காணப்பா? முதலாவது ஐசமன் டெல்டா எம்பி பயன்படுத்திட்டேன். அடுத்ததான் நான் பயன்படுத்துற யாருன்னு சொன்னா நியூட்டனின் பரிசோதனை விதி பயன்படுத்துவோம். போனோம், அது என்னென்ன பயன்படுத்துறது சொல்லித்தார். நியூட்டனின் நியூட்டனின் பரிசோதனை விதி. நியூட்டன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் லோ. எக்ஸ்பெரிமெண்ட் லோ என்ன சொல்றாரு வடிவா கவனிங்க. நியூட்டன் என்ற பரிசோதனை விதி என்ன சொல்லுது என்றால், ஒன்றையொன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் E இன்டு ஒன்றை ஒன்று அணுகிற தொடர்பு. நான் சொல்றத வடிவா நான் அசைக்கிற மாதிரி அசைச்சு கண்டி என்றா உனக்கு ஒரு காலம் பிழைக்காது. வடிவா சொல்லித்தரேன். நான் மெட்டாக்களோரையும் பார்க்க மாட்டேன். நான் மெட்டாக்கள் அழிக்க போறேன். நான் ஒரு 4 சேர்க்கை வர மட்டும்தான் பார்ப்பேன். நான் கணக்கு பார்த்து நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒன்றுதான். ரைட், கவனி. என்ன சொல்ற? ஒன்றையொன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் E இன்டு ஒன்றை ஒன்று அணுகிற தொடர்பு. பிரிகிறண்டா அப்படி இப்படித்தானே பிரிகிறது. அதே சாமி பிரிகிறண்டா இப்படித்தானே பிரிகிறது. கவனி கவனி. எது பிரிகிற வேகங்கள்? இவை இரண்டும். அணுகிற வேகங்கள் இவை இரண்டும். அது என்னன்னு சொல்லுவீங்க? பிரிகிற ரே துணிக்க ரெண்டும் இப்படி வந்து அணுகினது இப்படியில பிரிகிறன்னு வைக்கிறேன். அது இறுதி வேகங்கள் எப்போதும் பிரிகிற வேகங்கள், ஆரம்ப வேகங்கள் எப்போதும் அணுகிற வேகங்கள். ஒன்றையொன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் நான் பிரிகிற திசையில அசைக்கிறேன். நான் இப்படித்தான் பிரிகிறது, நான் இப்படி அசைக்கிறேன். ஒன்றையொன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் பிரிகிற தொடர்பு வேகம் கவனி இப்படி அசைக்கிறேன். தம்பிலே ஒன்றையொன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகத்துல பிரிகிற இரண்டு துணிக்கையினுடைய வேகங்கள் பிரிகிற தொடர்பு வேகம். தம்பிலே நான் அசைக்கிற திசையில பிளஸ்டா, நான் அசைக்கிற திசைக்கு எதிர் திசை என்றா மைனஸ். ஒன்றையொன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் நான் அசைக்கிற திசையிலே அந்த வேகம் அசைச்சா பிளஸ், இல்லாட்டில் நான் அசைக்கிற திசைக்கு எதிர் திசையில அது அசைஞ்சிட்டா அது மைனஸ்.
இதான் பிரிகிற திசை. நான் அசைக்கிற திசையிலேயே என்ன செய்யுது? ரெண்டும் பிரியுது. வடிவப்ப ஸ்லோ மோஷன் அடிச்சு காட்டுறேன், பிரியுது. அப்ப அது என்னவா வரும்? பிளஸ்ஸா வரும். தம்பி, ஒன்றை ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகமடா. பிரியுது. இதான் பிரிகிறது. பிரிகிற தொடர்பு வேகம். நான் அசைச்ச திசையில அதுவும் அசைஞ்சா பிளஸ். நான் அசைச்ச திசைக்கு எதிர் திசை என்றா மைனஸ். நான் அசைச்ச திசையில தான் என்ன செய்யுது? பிரியுது. ஆக என்ன? பிளஸ். ஆக V2 பிளஸ் V1. ஒன்றை ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் E இன்டு மீளமைவு குணகம் தர ஒன்றை ஒன்று அணுகிற தொடர்பு வேகம். அணுகிறது எப்படி? இப்படித்தான் அணுகிறது. தம்பி, நான் அசைக்கிற திசையில பிளஸ் தம்பி. நான் அசைக்கிற திசைக்கு எதிர் திசை என்றா மைனஸ் அடா. ஒன்றை ஒன்று அணுகிற தொடர்பு வேகம். அணுக வேணும், அணுக வேண்டும். ஒன்றை ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் E இன்டு ஒன்றை ஒன்று அணுகிற தொடர்பு வேகம். அணுகிறதெண்டா இப்படி. நான் அசைச்ச திசையில என்றா பிளஸ், நான் அசைச்ச திசைக்கு எதிர் திசை என்றா மைனஸ். தம்பி, நான் இப்படியெல்லாம் அசைக்கிறேன், இப்படியெல்லாம் அசைக்கிறேன். நான் அசைச்ச திசையிலே இது ரெண்டும் அசையுது. ஓ, நான் அசைச்ச திசையில அசைகிறதால இவர் நான் அசைச்ச திசையில தான் அசைகிறார், இவர் நான் அசைச்ச திசையில தான் அசைகிறார். அப்ப ரெண்டும் என்ன? பிளஸ் U1 பிளஸ் U2. விளங்கிட்டுதா? அவர் கேள்வி சொல்லிக்கேன்னு சொல்லுவேன். இப்படி இப்படி சொல்லிக்க உனக்கே வந்து அடே யார் பார்த்தாலும் பரவாயில்ல, அங்க இருந்து சும்மா கையால செஞ்சுப்பார். ஒன்றை ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமனி என்று ஒன்றை ஒன்று அணுகிற தொடர்பு. யார் பார்த்தாலும் பரவாயில்ல. ஓகே, என்ன? ஒன்றை ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம். பிரிகிற தொடர்புன்னா பிரிகிறது. இதான் பிரிகிறது, பிரிகிறது. நான் அசைச்ச திசை என்ன பிளஸ். நான் அசைச்ச திசையில இப்படியில அசைக்கிறேன், இப்படியில அசைக்கிறேன். அசைச்ச திசையில தான் இதுவும் அசையுது, அதுவும் அசையுது. அப்ப ரெண்டு பிளஸ். ஒன்று ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் E இன்டு மீளமைவு குணகம் தர ஒன்றை ஒன்று அணுகிறது, அணுகிற தொடர்பு வேகம். நான் அசைக்கிற திசையில தான் இதுவும் அசையுது, இதுவும் அசையுது. அப்ப பிளஸ். விளங்கிட்டுதா? இதான் யாரு சொல்றார்? நியூட்டன் பரிசோதனை விதி சொல்லுது. தம்பி, தெரியாக்கணியம் யார் யார்? நாங்க யார காண்றேன்னு சொன்னாங்க? இறுதி வேகத்தை காணப்போம். தெரியாக்கணியம் 2 V1 V2 நாங்கெல்லாம் வச்சுனாங்க. தெரியாக்கணியம் 2 எத்தனை சமன்பாடு தேவை? 2 சமன்பாடு தேவை. அப்போது ஒரு சமன்பாடு, இப்போது ஒரு சமன்பாடு. 2 சமன்பாடு தெரிஞ்சா என்ன செய்யலாம்? தீர்த்து V1ஐயும் காணலாம், V2ஐயும் காணலாம். இப்படித்தான் சமன்பாடு எடுப்பான். எடுத்து தீர்த்து விடைய கொடுப்போம். தம்பி, உனக்கு விளங்குதா எப்படி செய்யறோம்? நியூட்டனை பரிசோதனை விதிகள் எழுதும். ஒன்றை ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் மீளமைவு குணகம் தர சொல்லடா. ஊட்டி எடுத்தீங்கன்னு அதை கொஞ்சம் விளையாடுத்தீங்க தம்பி. ஒன்றை ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகமடா. பிரிகிறது இப்படி இல்லே, இப்படி அசைக்கிறேன். நான் அசைக்கிற திசையில தான் என்ன செய்யுது? இவரும் அசையுது, அவரும் அசையுது. அப்ப ரெண்டும் என்ன? பிளஸ். நான் அசைக்கிற திசையில என்றா பிளஸ் சொன்னான். நான் அசைக்கிற திசைக்கு அவையே மாறி அசைச்சிட்டோம்னா மைனஸ். நான் அசைக்கிற திசையில தான் ரெண்டும் அசையுது, அப்ப பிளஸ். ஒன்று ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் வந்துச்சு சமன் E இன்டு மீளமைவு குணகம் தர ஒன்றை ஒன்று அணுகுது,
அணுகிறது இப்படித்தானே, அணுகிறது உனக்கு அணுக தெரியும் தானே, இப்படித்தான் அணுகிறது. அணுகட்டும். ஒன்று அணுகும்போது மைனஸ் தானே வரும். ஏன் ஒண்ணு அணுகுக்கு மைனஸ்? நான் அசைக்கிறேன்டா, இப்படி அசைக்கிறேன், இப்படித்தான் அசைக்கிறேன், இதான் அணுகுது. நான் அசைக்கிற திசை என்றா பிளஸ் எங்க நோக்கி அசைக்குது பேர், நான் அசைக்கிற திசையை அசைந்தோன்னு பேர் வடிவா பேர், வடிவா பேர் இப்படி அசைக்கிறேன், ரெண்டும் இப்படித்தானே அசைக்குது. நான் அசைக்கிற திசை என்றா பிளஸ், இவர் யூ ஒன் அப்படித்தானே செய்யுது, யூ டூ அப்படித்தானே செய்யுது. நான் அசைக்கிற திசை என்றா பிளஸ், இதான் அணுகுது. விளங்குதா? ஓகே. மீளமைப்பு குணம் கேள்வி வரைக்கும் 10 தேரம் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச வாட்லயே வேற குணகம் தர ஒன்று ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் மீளமை குணம் தர ஒன்றை ஒன்று அணுகின்ற தொடர்பு வேகம். ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தான் இந்த கையால் அசைச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா படிச்சுட்டு ஓட்டிடுவாய். சரியே, இதான் சில பேருக்கு கஷ்டம். நியூட்டனை பரிசோதனை விதி என்றா கஷ்டம் என்று சொல்லுவாங்க. என்ன கஷ்டம்? ஒன்றை ஒன்று விட்டு பிரிகிறது, பிரிகிறது உனக்கு பிரிக்க தெரியாது, இப்படித்தானே பிரியுது. எப்படி இப்படியே பிரிகிறது இல்லையே, இப்படித்தான் பிரிகிறது, இப்படி பிரிகிறது, பிரியுது. பிரிகிற திசை, நான் அசைக்கிற திசைண்டா பிளஸ், நான் அசைக்கிற திசைக்கு எது திசைனா மைனஸ். நான் அசைக்கிற திசை தான் இதுவும் அசையுது, இதுவும் அசையுது, பிளஸ் v2 பிளஸ் v1 v1 பிளஸ் v2 ஏதோ e இன்டு அணுகுது, இதான் அணுகுது, அணுகுது, அணுகுது. நான் அணுக வைக்க, நான் அசைக்கிற திசையில ரெண்டும் அசை, ரெண்டு பிளஸ். நான் அசைக்கிற திசை என்ன பிளஸ், நான் அசைக்கிற திசைக்கு அவர் மாறி இல்லாம அசைச்சிட்டு மைனஸ். நோட் பண்ணு, இத பாக்ஸ் அடிய, இது வடிவா எழுதி பாக்ஸ் அடி. இவர்தான் நியூட்டன் பரிசோதனை. இன்னும் மனுஷமா செய்து காட்டுறேன் அப்படி. மைனஸ் வார்த்தை கொண்டு செஞ்சாடு. அதுதான் அதான் அதான் செய்ய போறேன். எழுதிட்டீங்களா? ஓகே. அஜி விளங்குதா? தமிழே விளங்குதோடா? ஆசிஃப்? ஓ சார் விளங்குது. ஓகே ரைட், அடிக்கிறேனா இதை எழுதிட்டீங்களா? நீ விட்டு பிரிகிற வேகங்களை தான் நான் காண போறேன். சரி, இப்படிக்காது. நான் எப்பயும் விட இப்படித்தான் இந்த திசையில தான் விட்டு, அவங்க சொல்லுவாங்க விட்டு பிரிகிற வேகங்களை நீங்க காணணும். நான் எப்பயும் விட்டு இப்படித்தான் பிரியுதுன்னு வைப்பேன். அது எனக்கு எங்க நோக்கி பிரியுதுன்னு தெரியாது. சில பேர் எல்லாம் வச்சு அந்த இப்படி வச்சு பிரிக்கிறவ எப்படி என்றா வேகங்களை வச்சு பிரிப்பேன். அப்படியெல்லாம் நான் பிரிக்க மாட்டேன். நானே கூட யோசிப்பான். எப்பயும் விட்டு பிரிகிற வேகங்களை காண சொன்னா நான் இப்படித்தான் வைக்கிறேன். நான் எப்போதும் இங்க நோக்கி பிரியுதுன்னு வைப்பேன். சரியோ? v1 v2ஓட இங்க நோக்கி பிரியுதுன்னு வைப்பேன். இது நான் வைக்கிற வித ரெண்டையும் காண போறேன். அவன் தாரான் இது இங்க நோக்கி u1ஓட இயங்குது, இது இங்க நோக்கி u2ஓட இயங்குது. ரெண்டும் இங்க நோக்கி இயங்கி மூத்துதான்.
u1 u2 அந்த வேகத்தோட மோதி இணையுது, வேகத்தோட அசைச்சு என்ன செய்யுதுன்னா மோதுது. அவன் கேட்கிறான் விட்டு பிரிகிற வேகங்களை காணுங்கோ என்று சொல்லுறான். காணுங்கோ காணுங்கோ என்று சொல்றான். காணுங்கோன்னு சொல்லிக்க நான் எப்பையும் நான் எந்த கேள்வி எடுத்தாலும் அதே திசையில பார்த்தோம், இவர் அங்க நோக்கி செய்யற விட்டு பிரியக்கையும் அப்படியே நான் பார்க்க மாட்டேன். இது நேரத்தை மினக்கற விஷயம். நான் எப்பையும் விட்டு பிரியுதோ இப்படி வச்சு விட்டுறேன். அது v1 அங்க நோக்கி வந்தா விட விட காட்டு மாடா, விட மைனஸோ பிளஸ் விட காட்டு. அப்பைக்கு நான் பார்க்கலாம். தேவையில்லாம அப்படி யோசிச்சு கொண்டு வந்து இவர் இப்படி வேங்கிறார், அப்ப இவற்ற வேகம் கூடவா இருந்தாத்தான் போய் மோதும், அப்பைக்க மோதிக்க அப்படி யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நேரம் போ. நீயா வையன் எங்கேயும் ஒரு திசை இங்க நோக்கி வைக்க போறேன்னா அங்க நோக்கி வை, இந்த விருப்பம். நான் எப்பயும் இங்க விலத்தி பிரியிறேன் வைக்கிறேன். நான் உனக்கு விருப்பமா இருக்கும் அங்க நோக்கி வைப்பேன், அங்க நோக்கி வைப்போமா, இந்த விருப்பத்துக்கு சும்மா செய்வோமே, இங்க நோக்கி இப்படியே போகுதுன்னு வைப்பான். விட்டு பிரிஞ்சுமா அப்படியே போகுதுன்னு விளங்கிட்டு ரெண்டு மோதி இப்படி இப்படி இந்த திசையில மோதிட்டு விட்டு பிரியக்கே அப்படியே மோது அவர் வெளில போக அப்படியே போய்கொண்டு வைப்பாங்க. நான் வளமையா எதிர் திசையில வைக்கிறேன், நான் உன்னை விருப்பத்துக்கு வைப்போம். காணுவோம். முதலாவது என்ன சமன்பாடு சொல்லுவோம்? முதலாவது என்ன சமன்பாடு? தொகுதிக்கு என்ன வாய்ப்பம் சொல்லு கதை. தொகுதிக்கு முதலாவது என்ன வாய்ப்பம்? தொகுதிக்கு முதலாவது என்ன பாவிப்பம்? கணத்தாக்கு ஒரு காவிக்கணியம் திசை போடணும். நான் இந்த திசை போடுறேன். தொகுதிக்கண்டு கேட்க கணத்தாக்கு அப்போது 0. என்ன சொல்ற? இறுதி உந்தம். இறுதி வேகங்களால வருகின்ற உந்தம் இறுதி உந்தம். இவைய ரெண்டு பேரும் இறுதி வேகம், இவைய ரெண்டு பேரும் ஆரம்ப வேகம். I7 டெல்டா என்ன சொல்றது? இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் இறுதி வேகத்தால அதுல திரிவ பெருக்கினா அதான் உந்தம். நான் அடுக்கிற திசையில இவரும் இருக்கிறார் இவரும் இருக்கிறார், அப்ப பிளஸ்ல வர போகுது. m into v1 பிளஸ் நான் அடுக்கிற திசையில இவரும் இருக்கிறார் இறுதி உந்தம் இவரும் இறுதி வேகம், அப்ப பிளஸ் நான் எடுக்கிற திசையிலேயே இருக்குது m into v2 இறுதி உந்தம் போட்டாச்சு. சய ஆரம்ப உந்தம். ஆரம்ப வேகங்களால வருகின்ற உந்தத்தை ஆரம்ப உந்தம் என்று சொல்லுவாங்க. இவரால் இவரை பெருக்கிறேன், நான் எடுக்கிற திசையிலேயே இருக்குது. இவரால் இவரை பெருக்கினா ஒரு வேகத்தின் உந்தம், இது அடுத்த வேகத்தின் உந்தம். நான் எடுக்கிற திசைண்டா பிளஸ், நான் எடுக்கிற திசைன்னு தான் இவ ரெண்டு பேரும் இருக்கணும். அப்ப m into u1 பிளஸ் m into u2 பிளஸ் போட்டது வழங்குது. நான் எடுக்கிற திசையிலேயே இருக்கணும் எல்லாரும். இவரை அப்படியே இங்கால கொண்டு வாரு, அப்ப பிளஸ் ஆமாயிடும். mu1 plus mu2 is equal to mv1 plus mv2. m எல்லா இடமும் கேன்சல் ஆகும். இது முதலாவது சமன்பாடு. விளங்கிட்டோ? முதலாவது சமன்பாடு எடுத்த விளங்கிட்டோ? தொகுதிக்கு I7 டெல்டா பாவிக்கிறேன். இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இறுதி வேகங்களால வருகின்றது இறுதி உந்தம், ஆரம்ப வேகங்களால வர்றது ஆரம்ப உந்தம். நான் எடுக்கிற திசையை பார்ப்போம். நான் எடுக்கிற திசையில தான் இவரும் அசைகிறார் பிளஸ், இவரும் நான் எடுக்கிற திசையில தான் அசைகிறார் பிளஸ் m into v1 பிளஸ் m into v2. எழுதிக்கொள் இருக்கா? நாங்க அடுத்த நியூட்டன் பெருசோன விதி இருக்கா பாவிப்போம். எழுது ரக்கண்டு. நீ வீட்டை போய் சும்மா மாத்தி போட்டு பார்க்கலாம். இவரை இங்க போட்டு இவரை எதிர் திசையில போட்டு நீங்க சும்மா செஞ்சு பாக்குறதா? அன்னோன் குவான்டிட்டிஸ் இதே அவையே தெரியுங்க நம்ம பையன். இதைதான் நீங்க எப்பயும் காணும். இறுதி வேகத்தை தான் காண சொல்லுவாங்க, விட்டு பிரிகிற வேகம். அதை விட்டு பிரிகிற வேகம் தந்தா ஆரம்ப வேகம் காணலாம் தானே. இந்த எல்லாம் வச்சது காணலாம் தானே, ஏதோ தந்தா ஏதோ காணலாம் தானே. நீ இதை சும்மா u1 u2 வச்சுட்டு எதிர் திசையில போட்டுட்டு சும்மா செஞ்சு பேர், அதனால பிராக்டிஸ். இதான் படிக்கிறது.
லீனா நக்கனொருக்கா சொல்லுங்க நான் அடுத்தது நியூட்டன் பரிசோதனை விதி பாவிக்கும் படம் கீறோணுமா ஓகேண்ணா சரி. ஓகே அலியாச்சா மெட்டாக்கலம் ஓன் நீங்க அடுத்தது என்ன வாய்க்க போறோம் நியூட்டனின் பரிசோதனை விதி என்ன சொல்லுறார் ஒன்றையொன்று விட்டு பிரிய தொடர்பு வேகம் வடிவப்பேர் பிரியண்டா இறுதி வேகம் அணுகிறண்டா ஆரம்ப வேகம் கவனி ஒன்றையொன்று விட்டு பிரிகிறது இப்படித்தானே பிரிகிறது ஒன்றையொன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் பிரியுது கவனி பிரிகிறது இப்படித்தானே செய்யுது இதான் பிரிகிறது இதுதான் பிரிகிறது கவனி நான் அசைக்கிற திசையில தான் இவர் இருக்கிறார் நான் அசைக்கிற திசையில இவர் இருக்கிறதால இவற்ற வேகம் பிளஸ் என்னண்டு ஒன்று விட்டு பிரிகிறது இதுதான் பிரிகிறது நான் அசைக்கிற திசையில தான் இவர் இருக்கிறார் அப்ப பிளஸ் நான் அசைக்கிற திசைக்கு என்னவா இருக்கிறார் இவர் எதிரா இருக்கிறார் அப்ப இவற்ற மைனஸ் அப்ப v2 மைனஸ் v1 ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் வடிவாக்கவனி ஒன்று விட்டு பிரிகிறது இதான் பிரியுது நான் அசைக்கிற திசையில தான் இவர் அசைகிறார் அவ பிளஸ் நான் அசைக்கிற திசைக்கு எதிர் திசை எதிர் இல்லை இப்படி அசையுதா மைனஸ் v2 மைனஸ் v1 விளங்கிட்டுதோ இவற்ற வேகம் பிளஸ் முன்னுக்கு பிளஸ் இருக்குது இவற்ற வேகம் மைனஸ் சமன் ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் E இன்டு மீளமைவு குணகம் தர ஒன்றையொன்று அணுகிற தொடர்பு வேகம் அணுகுதா வழியாக்கவனி அணுக வச்சா இவர் நான் கையால் வடிவ ஒப்பிக்கு முன்னால வச்ச அசையண்டா நான் அசைக்கிற திசையில பிளஸ் நான் அசைக்கிற திசைக்கு எது திசைனா மைனஸ் பேர் நான் அசைக்கிற திசையில u1 இருக்கு u1 பிளஸ் அணுகோணம் இல்லையே அணுகோணம் நான் அணுக வைக்கிறேன்னா நான் அசைக்கிற திசைக்கு எது திசையில யார் இருக்கு u2 இருக்கு u2 மைனஸ் வழியாக்கவனி பேர் கொப்பிக்கு முன்னால வச்சு பேர் ஒன்று விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் E இன்டு ஒன்று அணுகுது அணுகிறேன்டா அப்படியடா இப்படிதான் அணுகிறது நான் அணுகிற திசையில u1 இருக்கு நான் அணுகிற திசையில எதிர் திசையில யார் இருக்கு u2 இருக்கு எப்படி அசைவம் அணுகுறாங்க அணுகோணம் இது விலத்தியில போது அணுகோணம் நான் அசைக்கிற திசையண்டா பிளஸ் நான் அசைக்கிற திசைக்கு எதிர் திசையண்டா மைனஸ் நான் அசைக்கிற திசைக்கு எதிர் திசையில நீங்கிறது மைனஸ் அப்ப என்ன வரும் u1 மைனஸ் u2 u1 வேகம் பிளஸ் முழுக்க பேர் பிளஸ் u2 வேகம் மைனஸ் போட்டது விளங்கி விட்டதா அஸ்ஜத் விளங்கிட்டா டவுட்டா இல்லை விளங்கிட்டுதா ஆஜிப் ஓம் சார் விளங்கிடு சார் ஓகே அசோகன் விளங்கிடு ஓகே என்னண்டு ஒன்று விட்டு பிரிகிறது இப்படித்தானே பிரிகிற திசைக்கு நான் அசைக்கிற திசையில இது அசையுது நான் அசைக்கிற திசைக்கு எதிர் திசையில அசையுது அப்ப இவற்ற மைனஸ் இவற்ற பிளஸ் அப்ப v2 பிளஸ் இவற்ற வேகம் பிளஸ் இல்லை மூணு பிளஸ் இருக்குது பிளஸ் e2 மைனஸ் v1 இவற்ற வேகம் மைனஸ் விட்டு பிரிகிற தொடர்பு வேகம் சமன் E இன்டு ஒன்று அணுகுது அணுகவை நான் அசைக்கிற திசையில தான் இது அசையுது நான் அசைக்கிற திசைக்கு எதிர் திசையில தான் இவர் அசையுது அப்ப இவற்ற பிளஸ் இவற்ற மைனஸ் u1 மைனஸ் u2 குறி
இது ரெண்டாவது சமன்பாடு. E எப்பயும் தருவானான். தெரியாதவங்க B2 இறுதி வகங்களை தான் காணணும். தெரியாக்கையும் ரெண்டு சமன்பாடு தீர்த்து விட எழுதிக்கொள். ஓகே விட்ட போய் நீ ரெண்டு விதமா செய்து பார்க்க போறான். என்ன செய்து பார்க்கலாம்? இவைய ரெண்டு பேரும் இந்த திசையில அசைகிற மாதிரி வச்சுட்டு இவைய ரெண்டு பேரும் உள்நோக்கி அசைகிற மாதிரி வை. அது வெளிநோக்கி அசைகிற மாதிரி இல்ல சார், உள்நோக்கி அசையாது, வெளிநோக்கி அசைகிற மாதிரி. முதல் செஞ்சேன், முதல் போட்டேன், அப்படி செஞ்சுப்பேன். அதான் காணும். இதே விளங்கிட்டேன், இது போட விளங்கிட்டேன்னா ஓகே. நான் எப்பயுமாடா இறுதி சொல்லிக்க விலத்தித்தான் போடுவேன். அது உண்ட விரும்ப, நீ இப்படி போனா போடு, நான் எப்பயும் விலத்தித்தான் போடுறேன். சரியே, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விருப்பம் இருக்கு. கேள்வி செய்வோம். டியூட் எல்லாம் அனுப்பியாச்சா? டியூட் அனுப்பியாச்சு. ரெண்டரைக்கோணும். மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட், எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓகே, மிச்சம் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். டியூட்டோல பிரிண்ட் எடுத்து வை. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வியாழக்கிழமை நாங்கள் தாய கிளாஸ்ல சந்திப்போம். தாய் கிளாஸ் சந்திக்கலாம். சரியா? தேங்க்யூடா, பாய். ஓகே.